கமலஹாசனால வில்லனா நடிக்க முடியாது சார். தலைவர் தான் நடிச்சிருக்காரு, அளவந்தான் பண்ணியிருக்காரு. இல்லை சார், அதெல்லாம் எடுக்காது சார். எது ஓடுன ஒரு படம் காட்டுங்க, எது என்ன எதில் அதில் அவரே இப்போ ஒன்று விட்டா எதையாவது ஒன்று பார்த்துட்டு நம்ம பாட்டு உட்காந்துக்கலாம்ல. இப்போ கல்கியில் பண்ணார். ஆமாம் சார். நீங்கள் கல்கியில் ஆஹா இவரோட வில்லத்தனத்தை பார்த்தா நீங்கள் படத்தை பார்த்துட்டு இருந்தீங்க. அவரோட வில்லத்தனத்தினாலாம் படம் ஓடினதெல்லாம் வரலாறே கிடையாது சார். இப்போ ஆளவன் தானே அதை ரீமேக் வேறு பண்ணாங்க. பாபா ரீமேக் பார்த்து பூரிச்சு போய் கலைப்புலி தானே சார் என்ன பண்ணாருன்னா, நான் ஆளவன் தானே ரீமேக் பண்ணுறேன், அது ஓடாத படம் தானே பாபா மாதிரி, அதனால் ரீமேக் பண்ண யார் போய் பார்த்தா சொல்லுங்கள். சும்மா அவங்க ஃபேன்ஸுக்கு அது பிடிக்கும். அவங்க ஃபேன்ஸு அது ஒரு பரிணாமம் இருக்குது, அதில் வேறு ஒரு பரிணாமத்தில் வர்றாரு. தசாதாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காட்சி மாதிரி சார். 10 ரோல் ஒரே போட்டு எடுத்துக்கிறாரு. 10 ரோலும் வேறு ஆளுங்க பண்ணியிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 10 ரோல் நான் தான் பண்ணுன்னு பண்ணியிருக்காரு. அதில் ஃப்ளெச்சருக்காண்டியாக படம் பார்த்தீங்க, அப்படி பார்த்தா அந்த ஜாப்பனீஸ் கேரக்டர் அதோட இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும், சூப்பராக இருக்கும். பல்ராம் நாயுடு ஒன்றும் போதாதா, அதுவே ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகும் படத்தை. இப்படி அதில் இருக்க எல்லா கதைகளும் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இவரோட வில்லனிசம்காக ஒரு படம் ஓடுதா அப்படின்னா, இவருடைய வில்லனிசம் பார்க்க நான் வச்சேன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு தெரியும். அதனாலலாம் ஆனால் இவர் அப்படி கிடையாது. நிறைய படங்கள் இவருடைய வில்லனிசம் இன்னும் சார். அதாவது இவர் வில்லனாக நடிக்கிற காலத்தில் இவர் ஹீரோவாக நடித்தவங்க எல்லாருமே சொன்னது தானே சார். இது கமலஹாசன் உட்பட சொன்னது தானே சார். சார் பாரதி ராஜாவே சொன்னார் இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. அது ரஜினி சொன்னதுக்கு அவ்வளோ கிளாப்ஸ், கமல் தான் எவனும் கிளாப் பண்ண மாட்டான், ரஜினி சொன்னதுக்கு அவ்வளோ கிளாப்ஸ் இருந்தது. ஏன்னா வில்லனுக்கு இப்படி கிளாப் பண்ணுறேன் சிவகுமார் சொல்லியிருக்காரு, யார் தான் சொல்லலை சொல்லுங்கள். தலைவர் வில்லனாக வந்ததை மெச்சி பேசி சொன்னாத அவர் வில்லனாக இருக்கும்போது ஹீரோவாக இருந்த நடிகர்னு ஒருத்தர் கூட கிடையாது.